பார்த்தீங்கன்னா நாரணமங்கல அணி பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் வந்து ராமு, நான் ஸ்ட்ரைக்கில் வந்து கண்ணன். வாங்க பார்ப்போம். ஆட்டத்தோட முதல் பால். ஒரு ரன் மட்டும். ரெண்டாவது பால். அருமையான ஒரு பாலுங்க. மூன்றாவது பால். அருமையாக அடிகள் வந்து 2 ரன்களை பெற்று தருமா? ரன் அவுட் முயற்சா 2 ரன்கள். சரியான ஒரு ரன்னிங்க கண்ணா. சரியான ஒரு ஷாட்டுங்க. இரண்டாவது தடுப்பு பணி. ஐந்தாவது பால். சரியான ஒரு விக்கெட்டுங்க. நாரணமங்கல மட்டை வீச்சாளர் இரண்டாவது ஓவரை போட வந்திருப்பவர் கதிர். இரண்டு ரன்களை பெற்று தருமா? இரண்டாவது தடுப்பு பணி. அருமையான ஒரு நாட் அவுட்டுங்க. அண்ணா 2 ரன் முயற்சியா? சரியான ஒரு கண்ணு. போருங்க கண்ணன். சரியான ஒரு ரிவர்ஸ் ஷாட்டுங்க. மூன்றாவது ஓவர். சரியான ஒரு ஷாட்டுங்க. தடுப்பு அணி. இங்கே ஒரு ரன் அவுட். 1 ரன் 1 விக்கெட். அருமையான ஒரு ஷாட்டுங்க. 4 ரன்கள். விக்கெட் இழப்பிற்கு 3 ஓவர்களுக்கு பந்து வச்சு தலைவாரி வகையரா 29 ரன்கள் அடித்தால் வெற்றி வாகை போடலாம். அதனை தடுத்தால் நாரணமங்கல அணியினர் வெற்றி வாகை போடலாம். 29 ரன்களை அடித்தால் மும்பை அணியினர் வெற்றி பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் வந்து செந்தில் அண்ணன் வந்திருக்காரு. பாலா ஒரு பால், நல்ல ஒரு பால். கவி
சிறந்த ஒரு தடுப்பு பணி. தற்போது நடந்த நாணய சுழற்சியில் மாஃபியா பாய்ஸ் ஒரு முடிவெட்ட நிலையில் 5 ரன்னுங்க கொண்டேத்தி. இன்னும் 14 ரன் எடுத்தா வெற்றி பெறலாம். ஓவர் போட குணா வந்திருக்காருங்க, பார்ப்போம். இங்கே ஒரு தடுமாற்றம். ஒரு ரன்கள். அருமையாக அடிக்கிறது வந்து 2 ரன்களை பெற்று தருமா? 1 ரன் மட்டும். நல்ல ஒரு பால், நல்ல ஒரு ஷாட்டுங்க, அருமையான ஒரு ஷாட்டுங்க. 5 ரன்கள் அடித்தால் வெற்றியாக போடலாம். அருமையான ஒரு கேட்சுங்க, செம்ம ஷாட். ஆனால் கேட்சுங்க, விக்கெட். சிறப்பான பந்து வீச்சு. ஓவர் 2 ஓவர் முடிவுற்ற நிலையில் கொண்டேறி தயாராக அணியின் எண்ணிக்கை 14. ஒரு விக்கெட் இழப்பிற்கு. 6 பந்துகளில் 15 ரன்கள் அடித்தால் வெற்றி வாங்கி போடலாம். 6 பந்துகளில் 5 ரன்கள் எடுத்தால் இந்திய அணியினர் வெற்றி பெறலாம். சிறப்பான பந்து வீச்சு. நல்ல ஒரு ஷாட்டுங்க, பிடிப்பாரா? அருமையான ஒரு கேட்சுங்க. விக்கெட் என்ற முறையில் அழியதா கொண்டேத்தி அணியின் அழைத்த மக்கள் 13 ரன்கள். சரியான ஒரு டிப்புங்க, சரியான ஒரு விக்கெட். அடுத்த மட்ட வீச்சாளர் 3 பால்களில் 13 ரன்கள் அடித்தால் பொன்பேத்தி அணியினர் வெற்றி பெறலாம். அதை தடுத்தால் நாரணமங்கல் அணிகள் வெற்றி பெறலாம். இரண்டு பந்து சிறப்பான பந்து வீச்சு. அணியினர் வெற்றியாக உள்ளனர். எங்களது அழைப்பை ஏற்று வந்த பொன்பேத்தி தலைவராக அணியினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.